மனக்குழப்பமா இருக்குது, மனவேதனையாக இருக்குது. என்னால் தாங்க முடியலைங்க. குடியிருக்கிற வீட்டில் இருக்க முடியல. வீடு மாற்றிக்கலாமா, இருக்கலாமா, போகலாமாங்கிற குழப்பம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. நிறைய பேர் சாதகம் பார்க்க வரும்போதே ரொம்ப குழப்பமாக இருக்கிறேங்க. என் வாழ்க்கையில் நான் செய்ப்பேனா தோப்பனாங்க, எனக்கு கொஞ்சம் சாதகம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் இடங்கிறது குலதெய்வம். அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. படியரிசின்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சரிசி ஒரு 1/2 கிலோ, 1/2 கிலோ வெல்லம், முந்திரி, திராட்சை, நெய் எல்லாமே அந்த வாங்கி நீங்கள் போய் அங்கே பொங்க வச்சு கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நான் சொல்கிற பொருள் பச்சரிசி 1/2 கிலோ, வெல்லம், அதாவது வெல்லம் வந்து அந்த சக்கரை பொங்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வெல்லம் 1/2 கிலோ, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அந்த பொங்கல் சாமானை எல்லாமே வாங்கிக்கிங்க. 2 பழம் வாங்கிங்க, வெத்தலை வாக்கு வாங்கிங்க. என்னங்க, தேங்காய் கூட தேவையில்லை. உங்கள் சூழ்நிலைக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பச்சரிசி அந்த வெல்லம், அதுக்கு உண்டான பச்சரிசி அந்த சக்கரை பொங்கலுக்கு உண்டான பொருள் எல்லாம் வாங்கிட்டு ஒரு 7 பழம் வெத்தலை வாக்கு, ஒரு தேங்காய், இதை வாங்கிட்டு போய் அவசியம் பண்ணிவிட்டு, தேங்காய் பழம் எல்லாமே உடச்சி அவசியம் பண்ணிவிட்டு, அந்த சக்கரை பொங்கலுக்கு வாங்கிட்டு போகிறீங்களா, அரிசி சக்கரை பொங்கல் எல்லாமே நீங்கள் உங்கள் பூசாரி, உங்கள் குலதெய்வம் கோயில் பூசாரிட்ட கொடுத்துட்டு இதை நெய்வேத்தியம் பண்ணிடுங்க. இப்போ முடிஞ்சால் இன்றைக்கி பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் அமாவாசை பௌர்ணமி கூட நீங்கள் பண்ணிக்கின்னு சொல்லிவிட்டு, அவர் வந்து அந்த அங்கே பூஜையில் வச்சுருப்பார், தண்ணி வச்சுருப்பார், தண்ணி முகத்துக்கு அடிச்சு விட சொல்லுங்கள். நீங்கள் ஃபேமிலி எல்லாமே போனாலும் முகத்துக்கு அடிச்சு விட சொல்லி, அந்த தீவார்த்தனை உங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்து தீவார்த்தனை காட்டி, அந்த தீவார்த்தனை நீங்கள் எடுத்துக்கிட்டு என்னங்க, அந்த 2 பழத்தை பூஜையில் அவசியத்தில் வச்சு எடுத்து கொடுத்துருவார் உங்கள் கையில், நீங்கள் எடுத்துக்கலாம். வெத்தலாவுக்கும் அந்த பழமும் கொடுத்துருவார். 2வது வந்து நெய்வேத்திக்கு நீங்கள் பச்சரிசி, அந்த அந்த கருப்பட்டி மற்ற எல்லாமே வாங்குறது அவர் வாங்கி வச்சுக்குவார். அந்த அது அவருக்கு டைம் சந்தர்ப்பம் சொன்ன மாதிரி அந்த பொங்கல் வச்சு அவருக்கு நெய்வேத்தியம் அந்த தெய்வத்துக்கு கொடுத்துருவார். இப்படி நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து மனசஞ்சலங்கள் உங்கள்கிட்ட விலகும். மனசஞ்சலங்கள் கண்டிப்பாக விலகும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்களேன். வாழ்க்கையில் செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் சொல்கிறது வந்து, பாருங்கள், குலதெய்வம் தான் உங்களுக்கு மெயின். உங்கள் குலதெய்வம் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ தான் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டாலும் என்னங்க, உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு பாங்க. நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். நீங்கள் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் அமாவாசை பௌர்ணமி போயிட்டு வாங்க. அதாவது வந்து ஆண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி அமாவாசை போங்க. பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி போங்க. இந்த பௌர்ணமி நீங்கள் வழிபாடு, பெண் தெய்வத்துக்கு பௌர்ணமி வழிபாடு வச்சு பாருங்கள், ஆத்ம திருப்தியாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். குலதெய்வம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் குலதெய்வத்தை வழிபட வைங்க, நீங்கள் வாழ்க்கையில் செய்ப்பீங்க. இந்த நெய்வேத்தியம் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.